இப்ப நம்ம பார்க்க போற நாவல் எழுத்தாளர் தமிழ் வெண்பா அவர்களின் முதல் நாவலான தென்றலே திரும்பிவிடு. தென்றல் 19 மகளை விலக்கி தள்ளிவிட்டு யாழ் வேகமாக கீழே செல்ல அப்போதுதான் போனில் பேசி முடித்துவிட்டு அங்கு வந்து சேர்ந்தாள் மது. தோழி அழுது கொண்டே செல்வதையும் தமையன் சோகமே உருவாய் நிற்பதையும் கண்டு வேகமாக யாழின் பின்னில் ஓடினாள். அவள் வீட்டை விட்டு வெளியேறும் முன் தடுத்து நிறுத்தி, அதுக்குள்ள ஏன் கிளம்பிட்டு என்றாள் கோபமாய். மகிழனுக்கும் தனக்கும் இடையே நடந்த வாதத்தை சொல்ல விரும்பாதவள் அவள் இங்கு வந்த காரணத்தையும் நிலாவுடன் இப்போது அவள் இருக்க வேண்டிய அவசியத்தையும் சொன்னாள். அதற்குள் அவர்களை பார்த்துவிட்ட வாணியும் அங்கு வந்து சேர்ந்தார். எப்படிமா இருக்க யாழ் என அவள் தலை கோதி பாஞ்சியாக கேட்டார் பாணி. நல்லா இருக்கேன் அத்த, நீங்க எப்படி இருக்கீங்க என்றாள். அவரை தவிர்க்க முடியாமல் அவள், நான் நல்லா இருக்கேம்மா, நீ சொன்னதை நானும் கேட்டேன், எல்லாம் சரிதான். அதுக்குன்னு சாப்பிடாம கூட போவியா? உடம்பு சரியில்லாதவங்களை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கதா சொல்ற. எத்தனை நாள் அவங்களும் வெளியிலேயே சாப்பிடுவாங்க. சாப்பாடு கட்டித்தரேன், நீ சாப்பிட்டுட்டு அவங்களுக்கும் எடுத்துட்டு போமா என்றார் அவர். அவள் எவ்வளவோ மறுத்தும் பிடிவாதம் பிடித்து அவளை சாப்பிட வைத்து மற்றவர்களுக்கும் சாப்பாட்டை கொடுத்து தான் அனுப்பி வைத்தார் வாணி. அவள் வீட்டை விட்டு வெளியே வர நன்கு இருட்டி விட்டது. அவள் செல்ல தயாராக, இந்த இருட்டுல எப்படிமா தனியா போவ, இரு மகளையும் துணைக்கு கூட்டிட்டு போ என்றவர் அவளை பேச விடாமல் மகனை சத்தமிட்டு அழைத்திருந்தார். டேய், புள்ளைய அழைச்சிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல விட்டுட்டு வா, காலம் இருக்க இருப்புல தனியா அனுப்ப முடியுமா? அவர் சொல்லி முடிக்க முன்னமே வேகமாக காரினுள் அமர்ந்து கொண்டவன் அவளுக்காக காரின் கதவை திறந்து வைத்து காத்திருந்தான். யாழ் மறுப்பதற்கு வழியின்றி வலுக்கட்டாயமாக மதுவும் வாணியும் அவளை காரினுள் ஏற்றி அனுப்பினர். பின் 2 பேரும் மனம் நிறைய காதலை வைத்துக்கொண்டு ஏதோ காரணத்தினால் சேர முடியாமல் தவிப்பதை உடனிருந்து இதனை பார்ப்பவர்களாயிற்றே. ஆண்டவா, இவங்க சீக்கிரமே ஒன்று சேர்ந்திடணும் என இருவரும் ஒரே வேண்டுதலை தனித்தனியே தங்கள் மனதில் இறைவனிடம் வைத்தனர். சிறிது தூரம் சென்றது மகள் ஏதோ பேச வர, நீங்க ஏதாவது பேசுவீங்கன்னா என்ன இங்கேயே இப்படியே இறக்கி விட்டுடுங்க, பாதியில விட்டுட்டு போறது ஒன்றும் உங்களுக்கு புதுசில்லையே என்றாள் யாழ் அழுத்தமாய். ஹாஸ்பிட்டல் வர வரைக்கும் வாயே திறக்கல, போதுமா? இப்போ ஏன் கூட வர ஓகே தானே என்றான் கடுப்பாய் மகள். பதிலின்றி அவள் கண்மூடி இருக்கையில் சாய்ந்து அமர்ந்து கொள்ள பெருமூச்சுடன் சாலையில் கவனத்தை பதித்தான் அவன். நீண்ட நாட்களுக்கு பிறகு அவளின் அருகாமையை அணு அணுவாய் நெஞ்சுக்குள் நிறைத்தபடி அவளை ரசித்து கொண்டே வாகனத்தை செலுத்தினான் அவன். ஆனால் அவளோ இனி அவன் தன்னை நெருங்காமல் இருக்க என்ன செய்யலாம் என மூளையை போட்டு கசக்கி கொண்டிருந்தாள். அதன் பயனாக அவளுக்கு ஒரு வலியும் தோன்றியது. கார் நிற்பதை உணர்ந்ததும் எதுவும் சொல்லாமல் இறங்கி செல்ல முயன்றவளின் கரம் பிடித்து தடுத்திருந்தான் மகள். என்ன என்பது போல் பூர்வமேற்றி அவள் ஒரு அலட்சிய பார்வை பார்க்க பதிலுக்கு அவனும் எதுவும் சொல்லாமல் கையை விடாமல் அதை அலட்சிய பார்வை பார்த்து வைத்தான். பற்றி கொண்டு வந்தது இவளுக்கு. புசுபுசுவென கோப மூச்சுக்களை வெளியிட்டபடி, என்ன இப்போ என்று எரிச்சலாய் கேட்டாள். நானா முதல்ல பேசலப்பா என்றான் இதழ்களுக்குள் அதக்கிய புன்னகையோடு அவன். எதுக்கு கையை பிடிச்சிட்டு இருக்க, விடு. தன் கரத்தை அழுத்தமாய் பற்றியிருந்த அவனின் கரத்தை குறிப்பாய் பார்த்தாள் அவள். அதுவா, சும்மா என தோல் குலுக்கினான் அவன். ஏய், என்ன விளையாட்டா? இப்ப கையை விட போறியா இல்லையா? வார்த்தைகளை கடித்து துப்பினாள் அவள். முடியாதுன்னா என்ன மேடம் பண்ணுவீங்க என்றான் அவள் கையில் அழுத்தத்தை கூட்டி. நீதானே ஏதும் பேச மாட்டேன், பிரச்சனை பண்ண மாட்டேன்னு சொன்ன, இப்ப என்ன கையை விடு என கைகளை விடுவிக்க போராடினாள் யாழ். நல்லா யோசிச்சு பாரு, நான் என்ன சொன்னேன்? ஹாஸ்பிட்டல் வர வரைக்கும் உன்னோட பேச மாட்டேன் அப்படி தானே சொன்னேன். இப்பதான் ஹாஸ்பிட்டல் வந்துட்டு இனிமே பேசலாம் என கன்சமிட்டி அவன் சிரிக்க. ஃப்ராடு 420 என்ன புத்திசாலித்தனமா பேசுறதா நினைப்பா? கையை விடுற ராஸ்கல் என பார்வையிலேயே அவனை எரித்தாள் அவள். ஆகா, நீ இருக்கிறப்ப நான் புத்திசாலி போட்டிக்கு வருவேனா செல்லம்? உலகத்துல உள்ள மொத்த அறிவையும் நீ தான் குத்தகைக்கு எடுத்து வச்சிருக்கியே என ஒரு கையால் அவள் கண்ணம் கிள்ளி செல்லம் கொஞ்சினான் மகள்.
கோபம் அவனிடம் செல்லுபடியாகாததால் கண்ணீரை ஆயுதமாய் கையில் எடுத்தாள் அவள். சோகமாக முகத்தை வைத்து கண்களில் நீர் தழும்ப, நான் செத்தாதா என்னை விடுவியா என்றாள் குரலுடைய. இப்படியே விட்டா இதை சொல்லி சொல்லியே அவ உன்கிட்ட காரியம் சாதிச்சுப்பா, ஏமாந்துடாதடா மகிழ் என மனதோடு சொல்லி கொண்டவன் அதே சோகத்தை கண்களில் தேக்கி அவள் கண்களை ஆழமாக பார்த்து, உன் உயிர் போறதுக்கு முன்னாடி என் உயிர் போயிருக்கும் என்றான் உறுதியாய். நிச்சயமாய் அந்த வார்த்தைகளில் விளையாட்டோ கேலியோ இல்லை. வேகமாக அவனின் இதழ்களில் விரல் வைத்து மூடினாள் அவள். மீசை உராய அழுத்தமாய் அந்த விரல்களில் முத்தமிட்டான் அவன். சட்டென்று கரத்தினை விளக்கி அவனை முறைத்து பார்த்தாள் அவள். அவளின் இந்த ஆயுதமும் வலுவிழந்து போக, இவர் மட்டும் சாவேன்னு சொல்லி என மிரட்டுவாராம். நானும் அதே சொல்லி மிரட்டலாம்னு பார்த்தா பக்கி மறுபடியும் அதே சொல்லி பயம் காட்டுது. வேற என்ன பண்ணலாம் என அவள் யோசித்து கொண்டிருக்க, அப்படி என்ன பலமான யோசனை மேடம்? பிக் பாஸ்ல யார் டைட்டில் வின்னரா வருவானா என்றான் அவன் சீண்டலாய். அவள் யோசித்து பின் சொல்ல வேண்டாம் என கைவிட்டிருந்த பொய்யை இப்பொழுது அவன் நம்பும்படி சொன்னாள். பின்னால் இந்த பொய் தான் பல பிரச்சனைகளுக்கு பிள்ளையார் சொல்லி போட போகிறதுன்னு தெரியாமல், இங்க பாருங்க மகிழ், எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிட்டு. ஸோ நான் வேற ஒருத்தனுக்கு சொந்தமாக போறவ. பாஸ்ட் இஸ் பாஸ்ட், பழச 2 பேருமே மறந்துடலாம். அதனால இனிமே என்னை தொல்லை பண்ணாதீங்க ப்ளீஸ் என்றால் அவனின் கண்களை பார்த்து தீர்க்கமாய். ஆஹா, நம்பிட்டேனா? ஒரு பொய்யாவது உனக்கு ஒழுங்கா சொல்ல வருதாடி உனக்கு? என்ன கண்ணம்மா நீ, இந்த குழந்தை புள்ளைய கட்டிக்கிட்டு என்ன பண்ண போறேன்னா போ என்றான் அழைத்து கொள்பவனாய். எப்படி கண்டுபிடிச்சான்? தீவிர யோசனையில் இருந்தாள் அவள். நீதான் என்கிட்ட பொய் சொல்லுவ செல்லும், ஆனா உன் கண்ணு எப்பவுமே உன்னை என்கிட்ட காட்டி கொடுத்துடும் என்றான் அவளின் சிந்தனையை களைத்தபடி குறுநகையோடு. மனசுல நினைச்சது எப்படி இவனுக்கு தெரிஞ்சிச்சு என யோசித்தவள் அவள் சொன்னதை உண்மை என நிரூபிக்க சொன்னதையே இன்னும் அழுத்தமாய் திரும்ப சொன்னாள். உன்கிட்ட பொய் சொல்லி எனக்கு என்ன ஆக போகுது? நான் உண்மையை தான் சொல்றேன் என்றவள் அவனை நம்ப வைத்து விடும் முனைப்பில் அதையே வேறு வேறு வார்த்தைகளில் சொல்லி கொண்டிருந்தாள். அவளை அருகில் இழுத்து கன்னங்களை கைகளில் ஏந்தி கண்களை ஊடுருவி, உன் கண்ணசைவுக்கு கூட எனக்கு அர்த்தம் தெரியும். அப்படி இருக்கும்போது நீ போய் சொன்னா அதை என்னால கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சிட்டியா? நான் உன்னை கட்டி பிடிக்கும் போது ஏண்டி அமைதியா இருந்த? உன் மனசுல நான் மட்டும்தான் இருக்கேன். நீயே ஒத்துக்கலனாலும் அதான் உண்மை. நீ இல்லாம நானோ, நான் இல்லாம நீயோ கண்டிப்பா இருக்க முடியாது. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோயேன். நான் பண்ணது தப்பு தான். அதுக்காக நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏத்துக்கிறேன். ஆனா நீ என்னை பிரிஞ்சு போகணும்னு நினைச்சா என் உயிர் என்னை விட்டு பிரிஞ்சிருக்கும். இது உன் மேல சத்தியம் என கண்ணீர் அவள் கன்னங்களில் வழிந்து உருண்டோட அவள் கண்ணீரும் விரைந்தோடி வந்து அவன் கண்ணீருடன் 2 கலந்தது. அவள் கண்ணீரை தாங்கிக் கொள்ள இயலாதவன் இதழ்களின் வழியே அவளின் இதயத்தை தொட எண்ணி முற்றுகையிட்டான். நீண்ட நாளிற்கு பிறகு கிடைத்த அந்த இதழ் தீண்டலில் கரைந்து தன்னிலை மறந்து நீண்ட நேரம் அதில் மூழ்கி போனான் மகிழ். அவனுடைய அருகாமையில் இத்தனை நாள் பட்ட துன்பம் கரைய சில நிமிடங்கள் யாழும் கூட அவனோடு ஒன்றித்தான் போனாள். முதலில் மௌன நிலை களைந்தவள் தன் பலம் கொண்ட மட்டும் அவனை தன்னிடமிருந்து விலக்கி தள்ளிவிட்டு கண்களில் நீர் வழிய அவன் முகத்தை கூட திரும்பி பாராமல் விறுவிறுவென்று காரில் இருந்து இறங்கி மருத்துவமனைக்குள் சென்று விட்டாள். செய்வதறியாது அவள் செல்வதையே இயலாமையுடன் பார்த்தவன் தன் கண்களில் வழிந்த கண்ணீரை கூட துடைக்க மறந்திருந்தான். கொடைக்கானல் ஜெகனின் இல்லம். கூடத்தில் சோஃபாவில் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்த பெற்றோரின் இடையே புகுந்து தந்தையை இடித்து தள்ளியபடி இருவருக்கும் நடுவில் அமர்ந்தான் ஜெகன். டேய், நான் என் பொண்டாட்டி கூட உட்கார்ந்து பேசுறதுல அப்படி என்னடா உனக்கு வைத்தெரிச்சல்? எப்ப பாரு 2 பேத்துக்கும் நடுவுல வரதையே ஒரு பொழப்பா வச்சிருக்க. அப்படி நான் என்னதாண்டா உனக்கு பாவம் பண்ண என்றார் கடுப்பாய் சேகரன். ஏங்க, ஏதோ புள்ள ஆசையா அன்பா வந்து பக்கத்துல உட்கார்றான், அதை போய் இப்படி சொல்லிட்டு கொஞ்சம் வாய வச்சுக்கிட்டு சும்மா இருங்க. கணவரை அதட்டியவர் வாஞ்சையாய் மகனின் தலை கோதினார். நீயும் உன் மவன் கூட சேர்ந்துட்டியா? இனிமே ஏன் பாடு திண்டாட்டம் தான் போ என்றார் சேகரன் சலிப்பாய். ஆஹா, அதுக்கு தான்ப்பா சொல்றேன், எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்கன்னு வைங்க, நான் பாட்டுக்கு அப்படிக்கா என் பொண்டாட்டியை கொஞ்சுவேன். நீங்களும் எந்த பிரச்சனையும் இல்லாம இப்படிக்கா ஒரு ஓரமா உங்க பொண்டாட்டியை கொஞ்சலாம். எப்படி என் ஐடியா என்றான் முகம் முழுக்க சிரிப்போடு. ஏண்டா, பெத்த அம்மா அப்பா கிட்ட பேசுற மாதிரியா நீ பேசுற என்றார் காவேரி இப்போது மகனிடம் கண்டிப்பு காட்டி.
உங்ககிட்ட பேசாம யார்கிட்ட பேசுறதாம்? எத்தனை நாளைக்கு தான் நீங்களும் எனக்கு அம்மா அப்பாவாவே இருப்பீங்க? சீக்கிரமே தாத்தா பாட்டி ஆகிற ஆசை இல்லையா? அதுக்கு தான் சொல்றேன் என்றான் அவர் கண்ணம் கிள்ளி செல்லம் கொஞ்சியபடி. அதுக்குள்ள என்னடா அவசரம் உனக்கு? கல்யாணம் எல்லாம் கால நேரம் வரும்போது நாங்களே பண்ணி வைப்போம். எங்களுக்கு அப்படி என்ன வயசாகிட்டு அதுக்குள்ள எங்களை தாத்தா பாட்டியாக்க பாக்குற என்றார் சேகரன். உங்களுக்கு வயசாகிட்டுன்னு இல்ல அப்போ, உங்க மவனுக்கு காதல் வந்துடுச்சுன்னு தான் உங்களை தாத்தா பாட்டியாக சொல்றேன் என்றான் உல்லாச குரலில் அவன். அதானே, சோழியன் குடும்பி சும்மா ஆடுமா என்றார் நக்கலாய் சேகரன். நீங்க சும்மா இருங்க. யாரடா என் மருமக என்றார் மகனிடம் ஆர்வமாய் காவேரி. அதுக்குள்ள மருமகனை முடிவே பண்ணிட்டியா என்றார் சேகரன். நான் யாருன்னு சொன்னா நீங்களே இப்பவே போய் உங்க மருமகளை கூட்டிட்டு வந்தாலும் வந்துடுவீங்கப்பா என்றான் ஜெகன். அப்படி யாருடா என இருவரும் ஒன்று போல் கேட்டனர். யா 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 யாழினி நீட்டி முழக்கினான் அவன். டேய், நிஜமாவாடா? அவகிட்ட லவ் சொல்லிட்டியா? அவ ஒத்துக்கிட்டாளா? அவ தான் கல்யாணத்துக்கு எங்ககிட்ட பேச சொன்னாளா? வரிசையாய் கேள்விகளை அடுக்கினார் காவேரி. இல்லம்மா, நான் என் காதலை சொல்லிட்டேன், ஆனா அவ முடியாதுன்னு சொல்லிட்டா என்றவன் குரலில் சிறு சோகம். அப்புறம் எப்படிடா கல்யாணம்? நாங்க வேணா ஒரு தடவை அவகிட்ட பேசி பார்க்கட்டுமா என்று பரிவாய் கேட்டார் சேகரன். நீங்க போய் கேட்டா கண்டிப்பா ஒத்துக்க மாட்டா என்றான் உறுதியாய் ஜெகன். அப்போ வேற என்ன பண்ண சொல்ற என்றார் காவேரி. அவ யார் சொன்னா மறுத்தே சொல்ல மாட்டாளோ அவங்கள விட்டு கேட்க சொல்ல போறேன். கண்டிப்பா அவங்க சொன்னா அவ கேப்பா என்றான் பூடகமாய் அவன். அப்படி யாரை யாழ்கிட்ட சம்மதம் வாங்க சொல்ல போற என்றார் யோசனையாய் சேகரன். காவேரியும் அதே யோசனையோடு மகனை தான் பார்த்திருந்தார். லட்சுமி அம்மா கிட்ட என்றான் ஜெகன் புன்முறுவலுடன். நிச்சயம் அவர் சொன்னால் யாழ் மறுத்து பேச தயங்குவாள்தான். அவரை அவள் அன்னையாக அல்லவா பார்க்கிறாள். மகிழனின் மீதிருக்கும் கோபத்தில் ஜெகனுடனான திருமணத்திற்கு சம்மதித்து விடுவாளோ? தொடரும். அடுத்த அத்தியாயம் நாளை கேட்கலாம். கதையை தொடர்ந்து கேட்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. பேசும் கதைகளின் குரலாய் நான் மனோசங்கரி.